Hey students, welcome to our online commerce class. So already we were discussed the chapter 12 functions of commercial banks. So in that chapter we are going to discuss today diversified banking function and what are the electronic banking functions, and last topic is we are going to see what are the functional of all commercial பேங்கிங் இன் டோட்டலிட்டி. ஓகேவா? ஸோ வந்து இன்றைக்கி நம்ம 3 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் functions of all commercial banks in totality. ஓகேவா? ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் டுடே we are going to discuss briefly. Okay, so we'll move on to the class. So first topic is diversified banking function. So already we have discussed more functions of the banks. ஸோ வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். வந்து அவங்க வந்து எப்படி டெபாசிட்ஸ் நம்ம வந்து மணி சேவ் பண்ணலாம், அதே மாதிரி அவங்க என்னென்ன லோன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அவைலபிள் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்மளுக்கு என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அதையும் தவிர்த்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான். ஸோ வந்து டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் அஷூரன்ஸ், மர்ச்சன்ட் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங், ஹவுசிங் ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், venture capital fund and factoring. Okay ma, so these are the diversified banking function. We'll see the explanation of this. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாமா. ஒரு சேஃப்டிக்காக ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் நடந்துடும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே நம்ம வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை தெஃப்ட் ஆகிடுச்சு, திருடு போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதுக்கான ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நம்மளால் வந்து வாங்க முடியும். ஸோ வந்து அதுதான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்னா இவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பாலிசிஸ் வந்து நம்மளுக்கு பேங்க்லேயும் நிறைய பாலிசிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து ரிலேட்டட் டு தி இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஓகேவா? அது மேபி இன்சூரன்ஸ் பாலிசியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கும் வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐஆர்டிஏ, இதை இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கூட வந்து பேங்க் வந்து சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம பேங்க்லேயே வந்து நம்ம அந்த பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கார்ப்பரேஷன் அண்ட் விஜயா பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஆர் லிங்க்டு வித் தி எல்ஐசி. ஓகேவா? லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கூட இந்த 3 பேங்க்கு, கார்ப்பரேஷன் பேங்க், விஜயா பேங்க் அண்ட் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றவங்க வந்து லிங்க் ஆகிருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் கூட. ஓகேவா? இந்த எஸ்பிஐ பேங்க் வந்து பிஎன்பி பிரதிபாஸ் கரடிஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி மூலயமா வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை. ஓகேவாம்மா? அதுதான் வந்து பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is controlled all the activities of the merchant banking. merchantனா businessman ல. ஸோ வந்து அவங்களோட பேங்கிங் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செபி. இட் இஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துருக்கோம்ல. ஸ்டாக் மார்க்கெட்னால் எந்த பிளேஸில் வந்து ஷேர்ஸ் இல்லை டிபெஞ்சர்ஸை வாங்குறாங்க விற்கிறாங்களோ அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி செபின்னு சொல்கிறாங்க. செபினா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரெகுலராக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கவுன்சிலிங், ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறமா அண்டர் ரைட்டிங் அப்படின்னு நம்ம வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் இஷ்யூவிங் ஷேர்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி பிளேஸில் தான் இந்த மர்ச்சன்ட் பேங்கிங்கோட சர்வீஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங்னாலும் ஒன்று தான், பர்சனல் பேங்கிங் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம பர்சனல் லோன் எடுக்கிறோம், இல்லை வெஹிக்கல் லோன் எடுக்கிறோம், இல்லை கன்சியூமர் லோன்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் வந்து இல்லை நான் வந்து இந்த பேங்க்கில் ஷேர் வாங்கியிருக்கேன், அதுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு ஏதாச்சும் லோன் வேணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பேங்கிங். நார்மலாக நம்ம பேங்கிங் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ரீட்டைல் பேங்கிங். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ வந்து ஹவுசிங் ஃபினான்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லாமா, ஹவுசிங் லோன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி, நம்மளோட வீடோட ப்ராப்பர்ட்டியை வச்சு கூட
நம்ம என்ன பண்ணலாம், பணம் வந்து நம்ம ஃபினான்ஸ் வந்து வாங்கிக்கலாம் பேங்க்கில். ஓகேவா. ஸோ எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் அப் ஸோ மெனி சப்சிடரிஸ் பேங்க். ஓகேவா. ஸோ வந்து இந்த 2 பேங்க்கும் எஸ்பிஐயும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அந்த பேங்க்கு கீழே நிறைய சப்சிடரி பேங்க்ஸ் வந்து இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸாக்டான மியூச்சுவல் ஃபண்ட் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மந்த்லி நம்ம வந்து மந்த்லி இல்லைனாலும் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ஒரு 6,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுக்கலைனாலும் வந்து அதோட மந்த்லி அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்ஸ்டியூஷன். நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷனில் போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஏதாச்சும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் போட்டோம் அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஓகேவா. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் பண்ணோம், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஓகேவா. த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது யார் பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்லாம் வந்து அவங்களோட சப்சிடரிஸும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். இப்போ வெஞ்சர் அப்படின்னும் போது அது ஒரு பிஸ்னஸ். ஓகேவா. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க காசு எல்லாமே நம்ம போட்டுட்டோம், நம்ம ஷேர் வந்து விற்று அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது, இப்போ வந்து ஒரு கம்பெனி அந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை நிறைய ரிஸ்க் இருக்குது, இல்லைனா இப்போ தான் புதுசாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பேங்க் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்ற அந்த ஃபண்டை நம்ம பேங்க்லேருந்து யூஸ் பண்ணி நம்மளோட நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கனரா பேங்க் எல்லாமே அவங்களோட சப்சிடரிஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கண்டினியூஸ் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் தி ஃபேக்டர் அண்ட் கிளைண்ட். ஸோ ஃபேக்டர்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி. ஸோ இப்போ நம்ம பேங்க் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேங்க்கு கிட்ட வந்து லோன்னா வந்து நம்ம வீட்டுக்குன்னு ஒருத்தவங்க வந்து வருவாங்கல்ல, லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைண்ட் அப்படின்னும் போது நம்ம மாதிரி சாதாரண பிஸ்னஸ் பீப்புளோ இல்லை வந்து இண்டிவிஜுவல் பீப்புளோ யாரோ ஒருத்தங்க. ஓகேவா. த ஃபேக்டர் பர்ச்சேஸ் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகேவா. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு லோன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து நம்மக்கிட்ட இருந்து பில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகேவாம்மா. ஸோ இது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, கனரா பேங்க் ஹேவ் தி சப்சிடரிஸ் டு டூ திஸ் ஃபேக்டரிங் ஒர்க். ஓகேவா. ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட இமேஜ் தான். வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் பிளான்ட்டாக இருக்குது, அதுக்கு வாட்டரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கும் ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாட்டரிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சேவ் பண்ண இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஆகிட்டோம், உன்னோட அமௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த இமேஜஸோட இந்த இமேஜோட மீனிங். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து we are going to see the electronic banking functions. ஸோ வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். பட் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெசன்ட் டேயில் வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம யாரும் பேங்க்குக்கு போகிறதில்ல, லைனில் நிற்கிறதில்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுறதில்ல, எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஜஸ்ட் we are doing in a ஆன்லைன். ஸோ நம்ம வந்து வீட்டில் வச்சு நம்மளோட எலக்ட்ரானிக் குட்ஸ் மூலயமாவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேங்கிங் பண்ணுறோம். ஸோ வந்து இது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஓகேவாம்மா. ஸோ வந்து எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா we have all the side headings, that is NEFT அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா. ஸோ வந்து நேம்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ நேஷ்னல்னால் நம்ம கண்ட்ரி வைட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எது மூலயமா பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் மூலயமா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ். ஸோ வந்து நம்ம வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய. இப்போ நம்ம பேரண்ட்ஸோ இல்லை வந்து நீ பேங்க்கு போய் ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிடுது அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இசிஎஸ் அப்படின்னும் போது எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். ஸோ வந்து இப்போல்லாம் செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஜஸ்ட் தே வில் கிளியர் த செக் த்ரூ எலக்ட்ரானிக் திங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து
கோர் அப்படின்னும் போது பேங்கிங் சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னாலும் பேங்க்கில் நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கணுமோ அது மூலிமா வந்து கோர் அப்படின்ற மூலிமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி பண்ணுறது தான் மொபைல் பேங்கிங். நெக்ஸ்ட்டு ஏடிஎம், ஐஎம்பிஎஸ்னால் இம்மிடியட் பேமெண்ட் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எஸ்எம்எஸ். நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் banking function. Okay mama, so we'll see the explanation now. Okay, see, first one is NEFT, National Electronic ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 2005. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பல்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பல்காக ஒரு 1 lakh வந்து இந்த கண்ட்ரிலேருந்து மற்ற கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், இல்லை ஸ்டேட்டே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம பல்காக ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸ். ஓகேவா, அக்ராஸ் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாக்குள்ளவாக இருந்தாலும் சரி, வந்து ஸ்பெசிஃபிக் டைமில் தான் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்கோட பிரான்ச்சோட நேம் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேங்க் பிரான்ச் வந்து தேவை. இது வந்து எல்லா டைம்லேயுமே நடந்துகிட்ருக்காது ரெகுலராக. அதோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் நடக்கும். ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 23 செட்டில்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பேங்க் இன்றைக்கி ஹாலிடே அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே நார்மலி லீவ் தான். ஓகேவா, ஸோ இது வந்து பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி அப்படின்ற கோடு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்கோட பிரான்ச்சை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இது யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆன் பேங்கிங் டெக்னாலஜி. ஓகேவாம்மா, ஸோ நம்ம எலக்ட்ரானிக் மூலிமா வந்து நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது வந்து அதுக்குன்னு சர்டன் டைமிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பேங்க்கோட பிரான்ச் வந்து தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அந்த பிரான்ச்சை தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் நம்மளோட பேங்க் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோடை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ். ஸோ நேஷ்னல் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும்போது அது அக்ராஸ் இந்தியா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃபண்டு. ஆர்டிஜிஎஸ் அப்படின்னும் போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஜிஎஸ் சொல்லுவாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்லேருந்து இல்லை என்னோடய ஃபேமிலியோட அக்கௌண்ட்டில் யாருக்காச்சும் அமௌண்ட் வந்து நான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஜிஎஸ் மூலயமா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன அப்படின்னா இட்ஸ் சேம் ஆஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இது யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகேவா, ஸோ வந்து 1 transaction இஸ் ஆடட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் 1. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு 1 transact தான் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 23 செட்டில்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஆர்டிஜிஎஸில் 1 transaction தான் பண்ண முடியும். ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறது. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். காலைல 8 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் தான். பேங்க் ஹாலிடேஸ்னால் வந்து நம்ம பேங்க்கில் போய் ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் 2 PM வரைக்கும் இது வேலை செய்யும். ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா 60,000 transactions worth 2,700 billions. It covers 52,000 bank branches. ஓகேவா, it is located in 10,000 cities and towns. Its limits is 2 lakh. ஓகேவா, 2 lakh மேலே நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இசிஎஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இட் வாஸ் லான்ச்டு பை தி ஆர்பிஐ. இதுவும் வந்து யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1995. ஓகேவா, இதுவும் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்
பண்ண போகிறோம். ஸோ வந்து இசிஎஸ் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சேலரியெல்லாம் எதில் வருது, அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. இப்போ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷனும் அக்கௌண்ட்லேயே வந்துடுது. இப்போ யாராவது வந்து நம்மளுக்கு வட்டி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ வந்து இசிஎஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இசிஎஸ் டெபிட் அப்படின்னா நம்ம பே பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன்லேயே எலக்ட்ரிக்கல் பில் பே பண்ணுறோம், இல்லை வந்து ஃபோன் பில் பே பண்ணுறோம், அப்படின்னு ரெண்ட் பே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இசிஎஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்பஸ்க்காக வந்து பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும் பேங்க்குக்கு. இந்த மாதிரி இந்த இசிஎஸ் ட்ரான்சாக்ஷன் எனக்கு வேணும், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ட்ரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்மளால் இந்த இசிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர் இஸ் அ கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஓகேவா, நம்மளுக்கு வந்து கோர் மூலயமா ஒரு பேங்கிங் சொல்யூஷன் கிடைக்குது. கோர் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் அப்படின்றது வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்றாங்க. இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்கோட எல்லா பிரான்ச்சஸோட எல்லா அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கோரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணோம் செக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பிரான்ச் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, நான் அவங்க வந்து மற்ற இதில் இருக்கேன் அப்படின்னும் போது, மற்ற ஸ்டேட்லேயோ இல்லை வந்து மற்ற பிளேசஸ்லேயும் இருக்கேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் செக் போடணும் அப்படின்னா எந்த பிரான்ச்சில் வேணால் நான் அந்த செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கலாம், எந்த பிரான்ச்சில் வேணாலும் நான் டெபாசிட் பண்ணியிருக்கலாம். என்னோடய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஏன்னா வந்து இந்த கோர் மூலயமா வந்து எல்லா அந்த சர்வருக்கு போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து என்ன சொல்கிறாங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஸோ நான் எங்கே இருந்தாலும் என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லா அந்த கோரில் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக எங்கேனாலும் செக் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங். ஸோ வந்து நம்ம பேங்கிங் வந்து இன்டர்நெட் மூலிமா எங்கே இருந்தாலும் எந்த டைம்லேயும் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோன் கையில் இருந்தாலே நம்ம எல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பேங்கிங் பண்ணிக்கிறோம். ஸோ டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த இன்டர்நெட் மூலியமாகவே பண்ணிடுறோம். மொபைல் பேங்கிங்னா நம்மளுக்கு சொல்லவே வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளோட மொபைலில் அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம அந்த ஆப் மூலியமாகவே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் நம்மளோட அக்கௌண்ட்டை. ஓகேவாம்மா, இது வந்து மொபைல் பேங்கிங். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், நீங்கள் எல்லாருமே இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ வந்து ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏடிஎம்மில் போய்ட்டு அந்த கார்டை இன்சர்ட் பண்ணால் போதும், வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பில், அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு வந்துடும். அதில் நம்மளோட பேலன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சில பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பேங்க்கில் எடுக்காமல் மற்ற பேங்க் ஏடிஎம்மில் எடுத்தால் சில சார்ஜும் அவங்க கிளைம் பண்ணுறது இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வித்ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது, வந்து செக் போடுறதுக்கும் ஒரு மிஷின் வந்துருச்சு இல்லைம்மா, அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஓகேவா. வந்து அதே மாதிரி கேஷ் டெபாசிட் மிஷின் அதுவும் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்பிஎஸ் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம், வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம், அந்த ஷாப்பிங்கில் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வி ஆர் ஸ்வைப்பிங் அவர் கார்டு. இல்லை வந்து அது டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் லான்ச்ட் பை தி நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2010. ஓகேவா. இட் அலோஸ் பேமெண்ட்ஸ் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங். ஸோ வந்து எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. மேக்ஸிமம் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து தான் நம்ம அதோட லிமிட். வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து லீடிங் கண்ட்ரியாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் பேங்கிங்லேயே வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு லீடிங் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எஸ்எம்எஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, *99# அப்படின்ற நம்பரை வந்து நம்ம வந்து டயல் பண்ணாலே வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இட் இஸ் லான்ச்ட் இன்
2014. It is launched by the common man in India. ஒரு காமன் மேன் வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எஸ்எம்எஸ் அப்படின்ற இதுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? டெபிட் கார்டு ஆல்ரெடி ஓகேவா? நம்ம வந்து ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே பேங்க்கில் நம்மளுக்கு ஒரு கார்டு வரும். அது வந்து ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த ஷாப்னாலும் நம்ம வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கலாம். ரூபே கார்டு சர்வீஸ் இட் இஸ் லான்ச்ட் இன் மார்ச் 2012. ஓகேவாம்மா? வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டியூ மாதிரி மந்த்லி பே பண்ண வேண்டியது இருக்கும். இட் இஸ் இஷ்யூட் பை தி பேங்க். ஓகேவா? இது எப்படி யார் எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. இப்போ மந்த்லி இன்கம் வரவங்களுக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து இந்த கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மந்த்லி அவங்க பே பண்ணோம்ல, அதுக்கு அவங்க எலிஜிபிளாக இருக்கணும்ல. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இட் ஹஸ் டு பி பெய்ட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் பீரியட். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 10,000 நம்ம கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி 1,000 கட்டுறோம் 10 மந்த்ஸ் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த 10 மந்த்ஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு இதில் சொல்கிறாங்க. பட் ஆனால் மேபி சம் பேங்க்ஸில் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. வந்து இட் இஸ் லிமிட்டட் டு த இன்கம் இஷ்யூட் பை த பேங்க். இது வந்து யார் இஷ்யூ பண்ணுவா? பேங்க் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இது எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா பர்சனோட இன்கம் பேசிஸ் வச்சு தான் இதை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன். ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டோட்டலிட்டி. ஸோ வந்து டோட்டலாக பார்க்கும்போது இப்போ நம்ம நிறைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தோம், செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தோம், யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைவர்சிஃபைட் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து ஓவராலாக போட்டால் டோட்டலாக வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா more production and economic growth, capital formation, consortium finance coverage to non-monetized sector, balanced regional development, smoothing of trade and commerce, development of industry, agriculture and micro, small, medium enterprises and self-help group, and then implementation of monetary policy encourages export and international trade, new entrepreneurs and employment opportunities. Okay, these are the totality functions of all commercial banks. Okay, we'll see the explanation of that. More production and economic growth வந்து எப்படி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேங்க் என்ன பண்ணுது, எல்லா பிஸ்னஸ்க்குமே எல்லா செக்டார்ஸ்க்குமே ஈக்குவலாக வந்து ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வந்து எல்லா செக்டார்ஸும் வந்து அதில் எல்லாம் டெவலப் ஆகிட்டே வருது. அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல், எல்லா செக்டார்ஸுமே வந்து டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா செக்டார்ஸும் டெவலப் ஆகிட்டே வரும்போது நம்மளோட எக்கனாமியும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து டெபாசிட் பண்ணி சேவ் பண்ணியே வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு யார்கிட்டையும் நம்ம ஹெல்ப் கேட்கவே தேவையில்லை. அவங்களோட ஓன் அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங் ஹேபிட்டேட் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சோர்டியம் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோர்டியம் அப்படின்னா மேஜர் மெகா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து 1000 of crores is needed for mega factory. ஸோ வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரோஸ் தேவைப்படும். ஸோ வந்து அது வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக வந்து நம்மளால் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் கூட சேர்ந்து நம்மளோட ஃபினான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ் செக்டார் அப்படின்னா வந்து பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐனா ஒரே இடத்துல மட்டும் இருக்காது, அதோட பிரான்ச் வந்து நிறைய பிளேசஸில் இருக்கும். ஸோ வந்து ரூரல் ஏரியாஸில் கூட இருக்கும், டெவலப் ஆகாத ரூரல் ஏரியாஸில் கூட இருக்கும். பேங்க்கே இல்லாத பிளேஸில் கூட வந்து என்ன பண்ணுவோம், பேங்கிங் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ தி பிரான்ச்சஸ் ஆஃப் பர்டிகுலர் பேங்க்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும்தான் பேங்க் இருக்குது, அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஆல் ஓவர் ஆல் த பிளேசஸில் வந்து பேங்க்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் தே ஆர் கிவிங் தி ஃபினான்ஷியல் ஹெல்ப். ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் எந்த இடத்துல தேவைப்படுது, ஸ்கேஸ் அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம், எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து எல்லா ரீஜனுமே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் ரீஜனல் இஸ் பேலன்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னிங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ வந்து
ஒரு ட்ரேடர்ஸோட எஃபிஷியண்ட்டான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்ட்ஸை சேஃபாக வச்சுருக்கணும். நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கெல்லாம் நம்ம பே பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பே பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு எதாவது கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ வென் இட் இஸ் நீடட், வேர் இட் இஸ் நீடட். ஸோ எங்கெல்லாம் இது நடக்கணும், என்னைக்கு நடக்கணும், எப்போ நடக்கணும் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மேனோட வேலை. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேங்க் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரேட்லேயும் காமர்ஸ்லேயும் ரொம்ப பெரிய ஃபினான்ஷியலாக இந்த ஃபினான்ஷியல்னு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர், MSME அப்படின்னா மீடியம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஓகேவா. அண்ட் SHG அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து தானாக வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி ஆரம்பிப்பாங்கள்ல, அந்த மாதிரி குரூப்ஸ்க்கெலாம் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் டு ஆல் செக்டார்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து பேங்க் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மானிட்டரி policy. So the banks are prepared a broad guidelines and rules of the government, ஓகேவா. ஸோ வந்து என்னதான் கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த மானிட்டரி செக்டார் ஃபினான்ஷியல் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளோட கண்ட்ரியில் யார் மூலயமா அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பேங்க்ஸ் மூலயமா தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி. நெக்ஸ்ட் என்கரேஜஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை. ஸோ நம்மளோட பிரான்ச் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஃபாரின் பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தே ஆர் ஹெல்ப்ஸ் இன் டூயிங் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் த்ரூ அவுட் தி வேர்ல்டு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ என்டர்பிரைனர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வந்து யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போலாம் தயங்குறதே இல்லை. ஏன்னா வந்து நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணுன்றது இல்லை. நம்ம வந்து பேங்க் கிட்டே நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை வாங்கி நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை நிறைய நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நியூ என்டர்பிரைனர்ஸ்னால் ஓனர்ஸ், ஓகேவா. ஸோ வந்து நிறைய டெவலப் ஆகுறாங்க. இதனால் ஒரு பிஸ்னஸ் உருவாகுது அப்படின்னா அதில் நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் opportunities. So we have discussed most of the functions of the all commercial banks, okay mama. With this this chapter is over, banking. Next we'll go for next chapter in the next class, okay. So thank you so much. We'll see you in next class.